Hi viewers, welcome to our TNPC Skill Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா பொறையுடைமை. அழகி 7ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களுள் தமிழ் தோண்டல 15 வினாக்கள் கேட்கப்படும்னு பார்த்தாச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோல ஒழுக்கமுடைமை பார்த்திருப்போம். இப்போ பொறையுடைமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பொறையுடைமையில அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்ளவே சிறந்த பண்பு. அதாவது இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா, பூமி இப்போ நம்ம பூமியை என்னதான் இது பண்ணாலுமே அது எவ்வளவு பொறுத்திட்டு பொறுமையா இருக்குது. சோ அது போல நம்மள யாராவது இழிவுபடுத்துறாங்க அப்படின்னா அதையும் நம்ம பொறுத்து கொள்றதுதான் சிறந்த பண்பு அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறளை நமக்கு சொல்றாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. சொற்றொடர் அகழ்வாரை அப்படிங்கிறது தோண்டுபவரை இதுல குறிக்குது. இந்த திருக்குறள்ல அகழ்வாரைங்கிறது தோண்டுபவரை, இகழ்வார் இழிவுபடுத்துவோர், இகழ்வாருங்கிறது இழிவுபடுத்துவோர், தலைங்கிறது சிறந்த பண்பு. இலக்கண குறிப்பு: பொறுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அகழ்வார் இல்லை இகழ்வார், அகழ்வார் இல்லை இகழ்வார்னு கேட்டிருக்காங்கன்னா வினையாளனையும் பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கணம் அகழ்வாருங்கிறது அகழ் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர். அகழுங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. இது உவமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை, அதாவது ஒரு இதை எடுத்துக்காட்டு சொல்லி நமக்கு திருக்குறள் சொல்றாங்க அப்படின்னா அது நமக்கு உவமை அணி. ஈஸியா சொல்லி நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல, அதாவது எடுத்துக்காட்டா ஒரு இதை சொல்லி நமக்கு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது அது உவமை அணி. அடுத்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனிலும் சிறந்தது அத்துன்பத்தை அதாவது பிறர் செய்யற துன்பத்தை அத பொறுத்து கொள்றது நமக்கு சிறந்ததுதான். ஆனா அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா துன்பத்தை மறந்துடுங்களேன், அது அதை விட நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. பொறுத்தல்னா பொறுத்து கொள்ளுதல், பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். இறப்பினை அப்படின்னது பிறர் செய்த துன்பத்தை அப்படின்னு சொல்றாங்க. மறத்தல் இல்ல பொறுத்தல் இது ரெண்டுமே தொழிற்பெயர்கள். மறத்தலா இருக்கட்டும் இல்ல பொறுத்தலா இருக்கட்டும், இது ரெண்டும் இலக்கண குறிப்புல தொழிற்பெயர்கள். நன்று, திருக்குறள்ல நன்றுன்னு வருது, குறிப்பு வினைமுற்று. நன்று அப்படிங்கிறது வினைமுற்று. இது நமக்கு இது எப்படிலாம் இது நமக்கு திருக்குறளை பத்தி கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த திருக்குறள் அவங்களே ஒண்ணு விடுபட்ட மாதிரி நம்மள ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனையும் இந்த மாதிரி திருக்குறளை கொடுத்துட்டு இந்த திருக்குறள்ல என்ன கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் ஷார்ட்டா கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷார்ட்டா கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரியும் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரியும் கிட்டத்தட்ட நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதனாலதான் நான் சொல்றேன். மறத்தல் அதுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் மர கூட்டல் இத்து கூட்டல் தல். மரங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, தல்லுங்கிறது தொழிற்பெயர் விகுதி. அடுத்து 3வது திருக்குறள் போலாம். இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல்
வலிமையுள் சிறந்த வலிமையாகும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு விருந்தினர் வராங்கன்னா அவங்கள வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டம். அது வறுமையிலும் ரொம்ப கொடிய வறுமையா அப்படின்னு சொல்றாங்க. அது போலதான் அறிவற்றார், அதாவது வந்து இப்ப நமக்கு தீங்கு செய்யறாங்க இல்லையா, யாராவது தீங்கு அவங்களதான் வந்து இங்க அறிவற்றாருன்னு சொல்றாங்க. அது போல அறிவற்றார் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்றதும் வந்துட்டு நமக்கு வலிமையுள் சிறந்த வலிமையாகும். இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. திருக்குறளை 2-3 வாட்டி நீங்க படிச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு நல்லது. சோ எப்படி கேட்டாலும் நமக்கு அதை படிக்கும் போதே நமக்கு கிட்டத்தட்ட பொருள் விளங்கிடும், அதுக்குதான் சொல்றேன். அதோட சொற்பொருள் பாத்தீங்கன்னா இன்மை, இன்மையோட சொற்பொருள் வந்துட்டு வறுமை. ஓரால், ஓரால் சொற்பொருள் வந்துட்டு தவிர்த்தல். ஓரால்ங்கிறது தவிர்த்தல். மடவார், மடவார் அப்படிங்கிறது அறிவற்றார், மடவாருங்கிறது அறிவற்றார். இலக்கண குறிப்பு விருந்து பண்பாகு பெயர். ஓரால் இல்ல பொறை தொழிற்பெயர். ஓரால் இல்ல பொறை வந்துட்டு தொழிற்பெயர். அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. இதுல என்ன அணினா எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்து 4வது திருக்குறள் பார்க்கலாம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இல்ல இந்த மாதிரி நமக்கு கேட்கலாம். இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இதுல நிறைங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னும் கேட்கலாம். சோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. நிறைங்கிறதுக்கு பொருள் என்னன்னா சால்பு, அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இப்ப இங்க பொருள் பார்க்கலாம். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். அதாவது நல்ல குணங்கள் நம்மளை விட்டு நீங்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல். நம்ம பொறுமையை கடைபிடிச்சாலே போதுங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு இந்த திருக்குறள்ல சொல்ல வராங்க. நிறைவுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். சொற்பொருள் வந்து நிறைனா சால்பு. இலக்கண குறிப்பு நீங்காமைங்கிறதுக்கு எதிர்மறை தொழிற்பெயர். நீங்காமைங்கிறதுக்கு எதிர்மறை தொழிற்பெயர். போற்றி வினையெச்சம். போற்றினா வினையெச்சம். அடுத்து 5வது திருக்குறள் பார்க்கலாம். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. பொருள் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுள் வைத்து கொள்வார். பிறர் செய்ய தீமைகளை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒருத்தங்க தீமை செய்யறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அந்த நிமிஷமே தண்டிக்கிறோம் அப்படின்னா சான்றோர் வந்து அதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்களாம். ஆனா அவங்கள பொறுத்து கொள்பவரை, ஆனால் நம்ம வந்துட்டு அவங்க தண்டிக்காம நம்ம பொறுத்துக்கிட்டே போறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள பொன் போல் மதித்து மனதுள் வைத்து கொள்வார் அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறள்ல சொல்ல வராங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. சொற்பொருள் ஒருத்தாரைங்கிறது பொருள் வந்துட்டு தண்டித்தவரை குறிக்குது. ஒருத்தாரைங்கிறது இதுல தண்டித்தவரை குறிக்குது. ஒன்றாக அப்படிங்கிறது ஒரு பொருட்டாக, ஒன்றாகங்கிறது இங்க ஒரு பொருட்டாகங்கிறது குறிக்குது. அதே மாதிரி பொதிந்து வைப்பர் மனதுள் வைத்துக் கொள்வர். பொதிந்து வைப்பர் அதெல்லாம் வந்துட்டு மனதில் வைத்துக் கொள்வர் அப்படிங்கறத குறிக்குது. இதுல இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா ஒருத்தாரை அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். பொதிந்துங்கிறது வினையெச்சம். இதுல பகுப்பதை உறுப்பில் வந்து வைப்பர் கொடுத்திருக்கிறாங்க. வைப்பர்னா வை கூட்டல் இப்பு கூட்டல் அர், 2 இப்பு வரணும். வைப்பர் அப்படிங்கிறது வை கூட்டல் இப்பு கூட்டல் அர். வைங்கிறது பகுதி,
இப்புங்கிறது சந்தி, இன்னொரு இப்பு இருக்குல்ல அது எதிர்கால இடைநிலை. அர்ங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆறாவது திருக்குறள் போலாம். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். பிறர் செய்யற தீமைய வந்துட்டு பொறுத்து கொள்ளாம நம்ம உடனே பேசிடுறோம் அப்படின்னா, அப்பா பேசியாச்சு அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரோட புகழ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும்ங்கிறது தான் இந்த திருக்குறளோட பொருள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். சொற்பொருள் பார்க்கலாம். பொன்றும் துணையும் அப்படிங்கிறது உலகம் உள்ளவரைங்கிறது இதுல அர்த்தம். பொன்றும் துணையுங்கிறது உலகம் உள்ளவரை. இலக்கண குறிப்பு வந்து ஒருத்தார் பொறுத்தார் அப்படின்னா வினையாளனையும் பெயர். பொறுத்தார் ஒருத்தார் அப்படின்னா வினையாளனையும் பெயர். இலக்கண குறிப்பு. பகுபத உறுப்பிலக்கணம் வந்துட்டு ஒருத்தர், ஒரு கூட்டல் இத்து கூட்டல் அர். ஒருங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இங்க இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஏழாவது திருக்குறள் பார்க்கலாம். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. அதாவது என்னதான் நமக்கு வந்து துன்ப செயல்களை நமக்கு வந்து பிறர் செய்தாலுமே தான் அத்துன்பத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அது நம்ம வருந்தி இருந்தாலும் அதாவது அறத்துக்கு மாறான செயல்களை நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடாது. அவங்க செஞ்சதையே நம்மளும் அதை செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த திருக்குறளை நமக்கு சொல்ல வராங்க. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. திறனல்லங்கிறது செய்யத்தகாத, நோனொந்து அப்படிங்கிறது துன்பத்துக்கு வருந்தி. நோனொந்துன்னா துன்பத்துக்கு வருந்தி. அடுத்து இலக்கண குறிப்பு. தற்பிறர்னா ஏழாம் வேற்றுமை தொகை. இலக்கண குறிப்பு வந்துட்டு தற்பிறர்னா ஏழாம் வேற்றுமை தொகை. செய்யினும்னா இழிவு சிறப்பின்மை. நோனொந்துனா வினையெச்சம். அரண் திறன் அப்படி இலக்கண குறிப்பு. அரண் திறன்னா ஈற்று போலிகள். எட்டாவது திருக்குறள் பார்க்கலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். இதுல என்ன சொல்ல, செருக்கினால் தீமை நமக்கு செய்தாலுமே பொறுமையினால நம்ம வந்து பொறுமையாலேயே வெற்றி நம்ம அதை படணும். அவங்க என்னதான் நமக்கு தீமை செஞ்சாலும் நம்ம பொறுமையா இருக்கிறதே நம்ம வந்து இதுல வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். சொற்பொருள். மிகுதியான் அப்படிங்கிறது மனச்செருக்கால், மிக்கவை அப்படிங்கிறது தீமை, என்னதான் தீமை செய்தாலும் அதுதான் தீமை. தகுதியான்ங்கிறது பொறுமையால வென்று விடல் இந்த திருக்குறள் நமக்கு சொல்றாங்க. அதோட இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா செய்தாரைங்கிற இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். விடல் அப்படிங்கன்னா அல்லீற்று வினைகோள் வியங்கோள் வினைமுற்று. விடல்னா அல் ஈற்று வியங்கோள் வினைமுற்று. அடுத்து 9வது திருக்குறள் பார்க்கலாம். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கிற்பவர். வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவினும் மேலானவர்.
அதாவது வரம்பு கடந்து ஒரு பேசுறாங்க தீய சொற்களை அது எல்லாத்தையும் பொறுத்து கொள்பவர் தான் வந்துட்டு துறவியனோட மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்ல வராங்க. சோ துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர். துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர். இன்னா அப்படின்னா தீய சொல். இறந்தவர்னா வரம்பு கடந்தவர். இறந்தவர்னா இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர். நோர்கிற்பவர்னா பொறுத்தவர். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கிற்பவர். இந்த திருக்குறள் பகுபத உறுப்புல எனக்கணும். அதோட பகுபத உறுப்புல எனக்கு வந்து இறந்தார்னா இற கூட்டல் இத்து, இங்க இந்து வரும், இத்து கூட்டல் ஆர். இறங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இங்க இத்து இந்தானது விகாரம். புரியுதுங்களா? இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அரு பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க இலக்கண குறிப்பு இந்த இறந்தார் துறந்தார் நோர்கிற்பவர் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன வரும்னா வினையாளனையும் பெயர். இறந்தார் துறந்தார் நோர்கிற்பவர் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு வினையாளனையும் பெயர். இன்னா சொல் அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து கடைசி திருக்குறள் உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அதாவது பொருள் என்னன்னா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவார். உண்ணா நோன்பு பெரியவங்களா எடுப்பாங்க. அதை விடவே தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை வந்து நம்ம பொறுத்து கொள்றோம் இல்லையா, அதுதான் வந்து இன்னும் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. இப்ப நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர். நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர். இன்னா சொல்னா தீய சொல். இலக்கண குறிப்பு உண்ணா அது அப்படின்னா வினையச்சம். உண்ணா அது அப்படின்னா இலக்கண குறிப்புல வினையச்சம். சோ இதோட வந்துட்டு நமக்கு பொறையோடைமையும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.